ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. இதுவும் ஒரு வாழ்வின் அனுபவம். என் கண்ணன் கசின் மயங்கி விழுந்தான். அன்றைக்கி காத்தால் கண்ணன் எழுப்பினான் 7 மணிக்கே. என்ன நாராயணா சமயபுரம் போகலாமா அப்படின்னா. போகலாமேன்னு சொன்னேன். கண்ணன் என்கிற என்னுடைய கசின் பெரிய பையன் என்கிட்ட கொஞ்சம் விசேஷ அன்பு காட்டுவான். நிறைய சொல்லியிருக்கேன் உங்ககிட்ட. சினிமாவுக்கு கூட்டின்னு போவான், திடீர்னு கடல மிட்டாய் கொடுப்பான், அப்புறம் அங்கங்கே கூட்டின்னு போவான். சைக்கிளில் போகிற போதெல்லாம், சாமான் வாங்குற போதெல்லாம் சைக்கிளில் உட்காந்து வச்சுன்னு டபுள்ஸ் அடிச்சுன்னு போவான். அதே மாதிரி சமயபுரத்துக்கு என்ன டபுள்ஸில் கூட்டின்னு போகிறான்னு எனக்கு புரிஞ்சுது. நான் அவசரமாக பல் தேய்ச்சி காஃபி சாப்பிட்டுட்டு குளிக்காமே வரேன்டா கண்ணான்னு. சரி பரவாயில்ல வான்னான். அவன் என்ன பண்ணான்னு தெரியாது, அவன் காஃபி சாப்பிட்ருப்பானோ என்னமோ தெரியாது. சைக்கிளில் கிளம்பினோம், சுறுசுறுப்பாக போனோம். அதே ரூட்டு தான் உங்களுக்கு சொன்னேன். திருவானக்காவல் போய் NH45 என்கிற மெட்ராஸுக்கு போகிற இந்த மெயின் ரூட்டை பிடிச்சி நேராக போய் வல்லுகை பக்கம் வரும். அந்த சமயபுரம் மாரியம்மன் கோவில் வளைவு வரும். அதில் உள்ளே வச்சுட்டு சைக்கிளை வச்சுட்டு, அதிக நான் ஒன்றும் பேசலை, அம்மனை செவிச்சுடலாமா அப்படின்னு உள்ளே கூட்டின்னு போகிறோம். ஸோ இப்போ நாங்கள் 2 பேரும் அம்மன் முன்னாடி நிற்கிறோம், சேவிச்சுன்னு இருக்கோம். நம்ப மாட்டிங்க, திடீர்னு அப்படியே மயங்கி விழுந்துட்டான். எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. எனக்கு என்ன வயசு இருக்கும், 12 வயசு இருக்குமோ என்னமோ. பயமாக போயிட்டு என்ன பண்ணுறதுன்னே தெரியல. நல்ல வேளை மற்றவரெல்லாம் ஹெல்ப் பண்ண. சாப்பிடாமல் வந்திருப்பான் போல இருக்கு. இவனை இந்த ஹோட்டலுக்கு கூட்டின்னு போங்கன்னு. சரி ஹோட்டலுக்கு கூட்டின்னு போகலாம், ஆனால் கண்ணன்ட்ட செலவு செய்கிறதுக்கு பைசா இருக்குமா தெரியல. ஸோ கண்ணானை உட்காத்தி வச்சு கொஞ்சம் தெளிவானான், தீர்த்தம் சாப்பிட்டான். அப்புறம் அந்த ஹோட்டலுக்கு நடத்தி கூட்டின்னு போனால் நான் கூட வந்தேன் அவனோட. நான் நடத்தி கூட்டின்னு போகல, பெரியவாளாக தான் கூட்டின்னு போக முடியும். அவனை உட்காத்தி வைத்தாரன். அவங்களாவே சொன்னாங்க, இந்த பையனுக்கு 2 இட்லி 1 தோசை கொடுங்கோன்னு. இவன்ட்ட பைசா இருக்கான்லாம் யாரும் விசாரிக்கலை. ஸோ அவசரமாக சர்வ் பண்ணாங்க. சாப்பிட்டான். அவனால் காஃபி சாப்பிட்றியா தம்பி அப்படின்னு ஹோட்டல்காரர் கேட்டார். சாப்பிட்றேன் நான். இந்த தம்பிக்கு இவனுக்கும் கொடுங்கன்னா. நானும் ஒரு காஃபி சாப்பிட்டு இப்போ தெளிவானான். அம்மா என்னடா ஆச்சு, ஏன் இப்படி மயங்கி விழுந்தேன் அப்படின்னு கேட்டால், காத்தால் ஒன்றும் சாப்பிடாமல் கிளம்பி வந்துட்டேன்டா நாராயணா, அதனால தான். ஆமாம், ஹோட்டலுக்கு யார் பைசா கொடுத்தா? நான் ஒன்றும் கொடுக்கல கண்ணா அப்படின்னு. அந்த ஹோட்டல்கார்ட்ட கிளம்புறோம் அப்படின்னு. சரி பத்திரமா போ தம்பி அப்படின்னு சொல்லி வழி அனுப்பிச்சி விட்டார் அவர். பத்திரமா வீட்டுக்கு வந்து சேர்ந்து விட்டோம் 9 மணிக்கெல்லாம். இதுதான் கண்ணன் கசின் மயங்கி விழுந்த சம்பவம். மற்ற சமயபுரம் அம்மன் கோவிலில் இருந்த மற்றவர்களால் உதவப்பட்டு நாங்கள் பத்திரமாக திரும்பி வந்தோம். இதுதான் கசின் மயங்கி விழுந்தான் என்கிற இந்த பதிவு. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ.